ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What's the fullness of blessing? ஏன்னா ஆளுங்களுக்குள்ள போகலாம், நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்வோமான ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச வார்த்தை. பிளெஸிங் சொன்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா யாருமே பிளெஸிங் என்றது வந்து பிளஸ் பண்றதை விரும்பாதவங்க இருக்கவே முடியும். எல்லாருமே தேவனை அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, பிடிச்சாலும் சரி, பிடிக்காதையும் சரி, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வந்து அதனால பைபிள் there's a verse, the gift makes a room for a man. Always you can enter by blessing others. அதனாலதான் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஆசீர்வதிங்க, உன் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. Blessing, praise the Lord. The blessing உடைய ஒரு நல்ல ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னா, when you bless somebody, if they are not worthy of the blessing, it comes back to you. நீங்க ஒரு ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்க பாத்திரமா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்ட வரும். பிரைஸ் தி லார்ட். சோ நீங்க என்ன வாழ்த்துனீங்களோ, ஆசீர்வதித்தீங்களோ, அந்த ஆசீர்வாதம் உங்க மேல் வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த ஆசீர்வாத வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது. ஆனா என்ன சொன்னா, ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஆளுங்களை புரியணும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுக்கு இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்த பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்ற வார்த்தை, not blessings, ஆசீர்வாதங்களை பயன்படுத்தணும். ஆசீர்வாதம் ஏன் சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து நம்ம ஆசீர்வாதம், நல்ல ஒரு வேலை நம்ம என்ன சொன்னா பிளெஸிங், நல்லா படிக்கிறோம் பிளெஸிங், நல்ல சுகமா இருக்கிறோம் பிளெஸிங். ஸோ த பிளெஸிங்னு ஒன்று இருக்குது, ஆசீர்வாதம் என்று. இவை எல்லாம் அதுல என்ன பண்றது, ஒரு பங்கு. ரைட் லார்ட். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு பிளெஸிங்கை பத்தி நல்ல வேலை இருக்கு, நல்லா இருக்கிற அவ்வளவுதான் இல்லைங்க. அதனால வார்த்தை ஆரம்பத்தில் பயன்படுத்தினது பரிபூர்ணத்துக்கு, ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம். The fullness of blessing. You must always enter and live in the fullness of blessing. Praise the Lord. ஆமா, நிறைவாய் நிறைவாய்ல வாழணும். வாசிக்கலாமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். Also confident. நான் வருவேன் உங்ககிட்ட. நான் எப்படி வர போறேன்? கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு, fullness of blessing of the gospel. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ sharing the gospel, it's a good news. அது நல்லது. ஆனா அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, it's not just a blessing. It's a, you have to enter into the fullness. அந்த நிறைவு, ரட்சிக்கப்படுகிறோம். அந்த சுவிசேஷத்தினுடைய என்ன சொல்ல, அந்த முழுமை அல்லது நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை அறிய வேண்டும். So when God என்ன சொல்ற saves you, ஆண்டவர் உங்களை ரட்சித்த பொழுது ஞாபகம் வச்சுக்கீங்க, it is not half, there's a fullness. So for example, பாவத்திலிருந்து நான் மன்னிக்கப்பட்டேன். நம்ம எல்லாரும் ரட்சிப்புல சொல்றோம், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேன். இது பிரதானமாய் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன மறந்து போகிறோம், வியாதியிலிருந்தும் நான் குணமாக்கப்பட்டேன், சாபத்திலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டேன், தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டேன். சும்மா வெறும் அந்த ரட்சிப்பு பஜனை பண்ண முடியாது. ஒரு சொல்றது, பாவத்திலிருந்து ஆண்டவரை ரட்சித்து இப்ப என்ன வந்து அவர் பிள்ளைய மாத்திட்டாரு, பரலோகத்துக்கு போறோம். இதோட நித்திர முடியாது. Enter into the fullness. The fullness enjoy பண்ண தெரியும். Amen. There are three things which you have to understand. அதுக்குள்ள நான் போகல, பட் நீங்க புரிஞ்சுருக்கு. The gospel, the fullness of gospel, death, resurrection, ascension. மரணம், உயிர்த்தெழுதல், அடுத்தது பரமேறுதல், ascension. இது மூன்று காரியம். புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த மூன்று காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைவு அதுதான். நிறைவு. So the first one நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம்.
complete forgiveness of sins. நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அவர் நமக்கு பலியாக செலுத்தப்பட்டார். அவர் இனி அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன். அவர் விலைக்கிரயம் செலுத்தினார். So the forgiveness, first is death. இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, நான் பாவத்துக்கு அவர் மரித்தார். இப்ப என்ன ஆயிட்டார்? பாவத்துக்கு மரிச்சாச்சு. பாவமானது இதுவரைக்கும் ஆண்டது. நான் மரித்ததுனாலே பாவம் என்னை ஆள முடியாது. நான் பாவத்துக்கு வாழ முடியாது. Praise the Lord. See, gospel சுவிசேஷத்தினுடைய நிறைவு புரியணும் உங்களுக்கு. ஆமென். Praise the Lord. இது சிம்பிளா இருக்காதீங்க. ஒரு ரட்சிப்பட்டது சாதாரண இல்லை, நிறைவானது. அதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். Because I know the truth. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியத்தை அறியும் போது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் நான் குணமாக்கப்பட்டேன், நான் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனோட உறவில் இருக்கிறவன், நானும் தேவனும் போல இந்த பூமியிலே வெளிப்படுகிறவன். இல்ல கேட்டுட்டு பிரைஸ் தி லார்ட். நீங்க பார்க்காததனால இல்லன்னு சொல்லிடாதீங்க. அதான் நீ கொண்டு வர. This is what the Lord wants to tell you. சம்பூர்ணம். ஆசீர்வாதத்தின் அந்த சம்பூர்ணம். Get into the fullness of blessing now. Get your mind in full of water. Praise the Lord. So the first is பாத்தீங்கன்னா forgiveness. அது வந்து மரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உயிர்த்தெழுதனால உண்டானது பாத்தீங்கன்னா restoration, reconciliation, relationship, overcoming power, victory. இதெல்லாம் அவர் உயிர்த்ததுனால நீதிமானாக்கப்பட்டேன். புரியுது உங்களுக்கு? நான் நீதிமான் ஆக்கப்பட்டதுனால இது தேவனோடு கூட இருக்க உறவு மாறிடுச்சு. என்னுடைய வாழ்க்கை தோல்வி என்பது ஜெயமாய் மாறின நீதிமானுடைய காரியங்கள் எல்லாம் உண்டாகிறது. So that's a resurrection. அதோடு புரியுது அவர் பரம ஏறினார். ஏன்னா your life is not here alone. அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம். Praise the Lord. பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார், பூமியிலே வாழ்ந்தார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார், பின்பு பூமியிலே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறம் பரமேறுதல் ascension. It's not from here but there. அவர் தன் பிதாவிடத்தில் போன பின்பு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு அவருக்கு ஸ்டாக்கிங் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொன்னா, தாவீது அவன் வந்து தீர்க்க தரிசனம் இருந்தது. The Lord said unto my Lord. தேவன் என்னுடைய தேவனுக்கு சொன்னது அப்படின்னு சொன்னா இயேசு அவர் பிதாவானவர் தன் குமாரனுக்கு சொல்றாரு, உன் சத்துருக்களை நான் பாதபடி ஆக்கும் வரைக்கும் அமர்ந்திரு. Praise the Lord. When you ascend, praise the Lord, that is the glory. Hallelujah. Because where God is, the realm of God is glory. தேவன் எங்கே இருக்கிறாரோ, தேவன் எந்த இடத்துல வாழுகிறாரோ அது மகிமை. ஆமென். Praise the Lord. அப்போ எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல, அங்கே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற the அனுபவத்துல, that's the glory, ascension. Praise the Lord. அப்போ அந்த க்ளோரியில, அந்த மகிமையில போகும் பொழுது என்ன நடக்குது? மகிமையில நாம் போகும் பொழுது காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாய் மாறும். ஆமென். Praise the Lord. that அதான் அறிபூரணம். புரியுதா உங்களுக்கு? It's not just நீங்க ஏதோ பண்ணிட்டு போறோம் எப்படியோ பரலோகத்துக்கு இல்ல. Get your reward. Everything is already written for you. எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. சொல்ற இதோ நான் வருகிறேன், அவனவன் கிரிக்கத்தக்க பலன் நோடு கூட. அடுத்தது 7 சபைகளுக்கு மோடி சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. இப்ப என்ன பண்ணுங்க, we have to get into it. The first thing to understand, ஆசீர்வாதம் என்றால் என்ன? இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The first thing what you have to understand is about blessing. அது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னாவே அது உங்களுக்கு
என்ன சொல்றதுன்னா ஒரு பலனை அல்லது மேற்கொள்ளக்கூடியவனாக வைக்க. It empowers you. Blessing always empowers you. Praise the Lord. ஆமா, ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்ற பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். Praise the Lord. இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்க என்ன மறுரூபம் அடைகிறீங்க. ஆமா, எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர்களாக, அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவர்களாக உருமாற்றப்படுகிறீங்க. That's what it's all about. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the blessing சொல்லும் பொழுது, ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது தெளிவா நமக்கு தெரிவிச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Blessing சொன்னா வீடு, வாசல், படிப்பு, அறிவு, பணம், காசு, புகழ்ச்சி, மினிஸ்ட்ரி, these are all blessings. But the blessing, ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Praise the Lord. Hallelujah. அதனால சொல்லப்பட்டிருக்கு the fullness of blessing. ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்திற்குள். Amen. Fullness of blessing. So there's only one blessing. The blessing. Praise the Lord. Hallelujah. And that is Jesus Christ. இவரை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. Hallelujah. இவரை தான் பெற்றிருக்கிறீங்க. இப்போ நான் யாருன்னு சொன்னா ஆசீர்வாதம். Hallelujah. I am a blessing. எப்படி எந்த தைரியத்தை சொல்லுகிறேன்? ஆசீர்வாதம் அவரை பெற்றிருக்கிறேன். Hallelujah. So I speak is I am a blessing. Praise the Lord. Hallelujah. ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா நீங்க யாருன்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களுடைய காரியம் நீங்க என்ன பண்ண போறதில்ல, பேச போறதில்ல. நீங்க பேசலன்னு சொன்னா அந்த காரியங்கள் மாற போறதில்லை. See, you're empowered. When I say I'm a blessing, it means I'm empowered. Empowered for what? எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. That's blessing. Amen. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். நல்லா புரிஞ்சுக்க. God is not doing a magic. Praise the Lord. God does through us. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. Praise the Lord. You will be a blessing. That's what God said. நம்ம பேர் தான் சொல்றார். A blessing. Because He is come in you. அப்ப என்ன பார்க்கும் பொழுது எதை பார்க்க போறேன்? ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்க போறோம். நிறைய காரியம் சொல்றாரு. Very easy to identify from the word. உங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க போறேன், அது இப்ப முக்கியம். ஏன் சொல்ல, எதை பார்க்கிறீங்க அதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? எதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்க சிந்தைக்குள்ள போயிட்டே இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சிந்தைக்குள்ள எது தாக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். It's all very simple to understand. அதனாலதான் வந்து எப்பவுமே it always gets into your mind first. ஆமா, அது ஸ்தோத்திரம். சிம்பிளா தெரியும். இன்னொன்னு அது உள்ள போகல. just for you to understand. See how you operate your life. எப்பவுமே சூழ்நிலைகளை வைத்து அல்லது உங்கள் சரீர சொல்லுகிறத வைத்து எப்பவுமே சிந்திக்க கூடாதீங்க. எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு அழுகையா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பலவீனமா இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? இதை வந்து என்ன பண்ணணும் சொன்னா, இந்த 5 புலன்கள் என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள வந்த உடனே நெக்ஸ்ட் எங்க போகணும்னா இங்க போகணும், இங்க ப்ராசஸிங் போகணும். இப்ப இந்த ப்ராசஸிங் ஏரியால தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, இப்ப இந்த ப்ராசஸிங் ஏரியால நீங்க என்னத்தை விட போறீங்கன்னா ரெவலேஷன். This is information you got. 5 புலன்களினாலே உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா அங்கே செய்தி வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? செய்தி வந்தது. இப்ப இந்த செய்தியை உங்க சிந்தை என்ன பண்ண போகுது, ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க மைண்ட் என்ன ப்ராசஸ் பண்றதோ அதுதான் ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மைண்ட் ப்ராசஸிங் உள்ள வரும்போது get into revelation. வெளிப்பாடு எங்கிருந்து வரும்? வார்த்தைகள் வரும். கிறிஸ்துவானவர் தன்னை வெளிப்படுத்தணும். ஆமென். அப்ப இந்த கிறிஸ்துவானவங்க வெளிப்படுத்தணும்னு சொன்னா you must know I am a blessing. இந்த blessing
there is no infirmity. In the blessing, there is no curse. சாபம் இல்லை. உங்களுக்கு ஆசீர்வாதத்துல என்ன பலவீனம், ஆசீர்வாதத்துல இல்லை. ஏன் சொன்னா எல்லாத்தையும் நீங்க மாத்தலாம். ஏன்னா ஆசீர்வாதம் சொல்லும் போது தெளிவாக ஆசீர்வாதம் சொல்லும் போது அது என்னது? நிறைவானது. It's an empowerment. Blessing is an empowerment. அது உங்களை பலப்படுத்தா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்க? ப்ராசஸிங் தான். Then you have to, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. 2 Corinthians 10 4, 5, 6, 10. புரியுதா உங்களுக்கு? அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளினாலே நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். Praise the Lord. So there's a warfare starts here. எங்க? The warfare. So என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நம்ம இப்போ உடைக்க ஆரம்பிக்கிறோம். உள்ள வந்து ப்ராசஸிங் விடக்கூடாது. அங்க என்ன பண்ண? நிர்மூலமாக்கி கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு மேன்மையான எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because you understand you are a blessing. You understand you are a blessing. புரியுதா? ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறபடினாலே அதுதான் நான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே இப்ப இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு இந்த சத்தியத்தை கொண்டு சத்தியம் அல்லாததை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு மேன்மையானது. மறந்துடாதீங்க. When God says you are healed, நல்லா புரிஞ்சுங்க. The body says no, you are not healed. புரியுதா உங்களுக்கு? So when I put you that, you want to live by what is processed by the information. நீங்க இந்த 5 புலன்களிலே வருகிற செய்தியினால என்ன பண்றீங்க? வாழ்க்கையை நடத்த விரும்புகிறபடினால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா there's no revelation. வெளிப்பாடு இல்ல. வெளிப்பாட்டுக்கு இடம் கொடுக்காததுனால என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை வாழ முடியல. This blessing comes only by revelation. புரியுதா உங்களுக்கு? Jesus is the blessing is only by revelation, not by information. Praise the Lord. அது செய்தி இல்ல, அது சத்தியம், அது வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டுல தான் நீங்க வாழணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you have to start working on it. ஆமா. See, a few things I wrote about the blessing. Blessing takes us out of that normal life. ஆசீர்வாதமானது நம்ம சாதாரண வாழ்க்கையில இருந்து நம்மள மாறுபட்டவர்களாய் வெளிப்படுத்தும். ஆமா. Praise the Lord. யாக்கோபு மாமனார் ஏமாத்திட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ எல்லாமே மாறுது. இப்ப மாறும்போது என்ன ஆகுது அவனுக்கு? It is not normal. ஆமா, it's not normal. Why? Because blessing. ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்தான். தேவ ஆசீர்வாதம் அவன் மேல இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறபடினாலே, அவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே, I am not led by normal life. I live out of normal. Praise the Lord. ஆமா. அப்ப out of normal சொன்னா நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க. Walking in the blessing is always higher dimension. ஆசீர்வாதத்துல நடப்பது என்பது மேலான ஒரு ஸ்தானத்துல அல்லது மேலான ஒரு பரிமாணத்துல நடப்பது. மேலானது. It's not normal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா when the blessing is there, you are always crowned with glory and honor. மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும். நம்ம எல்லாமே because of the blessing. அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணான்? ஆசீர்வதித்தார். அதுல என்னது? எஜமானதை கண்டான். அவனுக்கு என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கையில கொடுத்தான்.
blessing. Praise the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட அவர் வேதனையே good. That's blessing. Living a life in divine health is a blessing. Being healed is a blessing. Praise the Lord. Just receive it. See, when you enter into a presence, praise the Lord. Again, it's okay. When you enter into a presence, தேவ பிரசன்னத்துக்குள்ள போனீங்கன்னா என்ன எடுக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு. ஒரு பிரசன்னம் தேவனுடைய வரும், ஆராதிக்கிற துதிக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னம் வருது, அங்க என்ன எடுக்கிறீங்க? பிரசன்னத்துல என்ன எடுக்கிறோம்? நார்மலா போச்சு இல்ல, வந்தோமா பிரசன்னத்துல நின்னோமா அப்படியே போயிட்டோம். What is the presence of God? தேவ பிரசன்னம் என்ன அர்த்தம்? அவர் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? அங்க ஆசீர்வாதம். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்க இருந்து நடக்க முடியும்? எனக்கு வேண்டியது எல்லாமே அவர்தானே. காட்டு மரமா இருந்த நான் வெட்டப்பட்டு கிறிஸ்து என்கிற அந்த மரத்தோட என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? ஒட்ட வைக்கப்பட்டாச்சு. இனிய சாரம் எல்லாம் எங்க எடுக்க முடியும்? அவர்கிட்ட தான். அப்ப அவர் பிரசன்னத்துல எடுக்க முடியல. அப்ப நான் என்ன பண்றேன்? பிரசன்னத்துல when I go into a worship, I when I think of him, நான் நிக்கும்போது ஆண்டவரே நம்மோது I feel the presence. So the presence என்ன பண்றேன்? What am I doing with the presence? Praise the Lord. எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் நம்ம தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவனாய் விட்டேன்னு சொன்னார். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் நமக்குள்ள நம்பிக்கை, மகிமை, நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். Praise the Lord. அதற்கு ஸ்தோத்திரம். What am I looking at? பிரசன்னத்தை என்ன எடுக்கிறேன்? What am I drawing from the presence? Glory to God. என்ன நடக்குது தெரியுமா? பிரசன்னத்துக்குள்ள போகும்பொழுது இந்த 5 புலன்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நீங்க பிரசன்னத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? இன்னைக்கு பிரசன்ஸே இல்லை. When 2 or 3 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கும் பொழுது நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருப்பது எத்தனை இன்பமும் அது என்னது பிரியமாயிருக்கிறது. அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்றென்று கட்டளையிடுவேன். You want information? Problem அங்கதான். செய்தி வேணும், புலன்கள் சொல்லணும், 5 புலன்கள் சொல்லணும். You're waiting for the information. That's a problem here. You're not able to walk by faith because normal, the 5 புலன்கள் normal life. Faith is for higher realm. See, you want to live like God. தேவனை போல ஆவிக்குரிய அந்த realm you have to live now. You can live only by faith. If you believe. Praise the Lord. So when I enter the presence, what I do? I just draw from him. I draw from him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். You have to break the barriers of limitation. எல்லாம் உடைக்க ஆரம்பிங்க. ஆமா, இப்படி அப்படி எல்லாத்தையும் உடைங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தர் அதிகமாய் தியானிக்கும்படி அல்லது அதிகமா தாகத்தை என்ன போட்டு கொண்டிருக்கிறார். அவத்துல வந்த யாவரையும் அவர் என்ன பண்ணாரு? சுஸ்தமாக்கினார். I'm breaking all barriers. ஆமா, hindrance to healing. Praise the Lord. ஏன்னா நிறைய விசுவாசமும் நிறைய கற்றுக் கொடுத்ததுனால மக்கள் நிறைய அதுதான் இருக்குது. ஸோ யார் வரும்பொழுது போகும்பொழுது அதுதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமா, அங்க பார்த்தேன். அந்த வசனங்கள்ல இருந்து காமிச்சாரு. தாவீது குமாரனே, எனக்கு நான் என்ன செய்யணும்? என்ன சொஸ்தமா உனக்கு சித்தமானால் உடனே அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம். நீ யாரு? நீ எவரு? நீ எப்படி வந்துச்சு? ஏது? 30 வருஷமா இருக்கான் அவனுக்கு. 12 வருஷம் குதிரை போக்கு. அவன் தோன்றா வல்லமா புறப்படும்.
இவர் தொடுறாரு, கண்டுட்டாங்க. புஷ்ணோகிகள் வராங்க, தொடங்கப்படுது. So this is what the Lord is so put in my heart. So இப்ப என்ன breaking the limitations, உடைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா because too much of things are put in, நம்முடைய சிந்தையில் அதிகமாய் போடப்பட்ட காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நிறைய இந்த ரிலிஜியஸ் மென்டாலிட்டி நிறைய போடப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டெப் வைக்கும் போது அப்படியே அதுதான் ஞாபகம் வருதே தவிர, ஸ்டெப்பு தான் ஞாபகம் வருதே தவிர தேவனுடைய பரிபூர்ண ஞாபகம் வர மாட்டேங்குது. யாவரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, சுகமாக்க தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let's break the limitations now. நம்ம செய்ய ஆரம்பிப்போம், உடைக்க ஆரம்பிப்போம். Praise the Lord. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரிங்களா? சில வசனங்கள் காமிக்கிறேன். கிறிஸ்துவானவர் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது எப்படி ஆண்டவர் வைத்திருக்கார் சொல்லி வெளிப்பட்ட கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 16-17 வாசிக்கலாம். கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் பாருங்க, இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. ஆமென். Praise the Lord. அப்போ எல்லாம் அந்த பிரயோஜனம். He is the blessing. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் வசனத்தை சொல்லுது. அவருக்குள் நீ காண்படுகிறது, பார்க்காத எல்லா ராஜ்யங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாம் என்ன இருக்கா, அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. Everything is in him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு தியானிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. So God's reconciliation is by Christ. Praise the Lord. எல்லாம் கிறிஸ்து அல்லாமல் எதுவுமே இல்லை. இவர்தான் உங்களுடைய ஆசீர்வாதம், இவர்தான் உங்களுக்குள்ள வாசமா இருக்கார், இவர்தான் உங்களுடைய ரட்சகர், இவர்தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், இவர்தான் உங்களை நேசிக்கிறவர். ஆமென். அவருக்குள் இது தேவனுடைய சித்தமா இருக்கு, பிரியமானது, எல்லாத்தையும் ஒப்புரவாக்குறாரு. அடுத்தது வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரண Godhead, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனுடைய எல்லாம் என்னவா அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. Praise the Lord. Let's understand this. அதான் பரிபூரணம். Nothing is left behind. இயேசுவை கொடுத்ததுனால என்ன பண்ண பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் புரிஞ்சுங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசு கொடுத்ததுல எதையும் ஹெல்ப் பேக். See, that is what it is. You must understand. இயேசுவை கொடுத்தார் என்று சொன்னா எல்லாவற்றையும். அப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றது எப்படி? It is free. இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அதே போலதான் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வது. ஆமென். ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்வது அப்படியே தான். அவரை விசுவாசிக்கும்படி கர்த்தர் நமக்கு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 16ஆம் வசனம் பாருங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் அல்லேலூயா கிருபையின் மேல் கிருபை. அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதியற்று இருந்த பாருங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புரிதவங்களை கிறிஸ்துவை இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்ற இருந்த நான் இப்பொழுது தகுதி அடைகிறேன். ஆமென். கிருபையின் மேல் கிருபை.
கிருபை மேல் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அந்த சம்பூர்ணத்துக்குள்ள, பரிபூர்ணத்துக்குள்ள நான் கடந்து போகும்படிக்கு, அனுபவிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு என்ன உண்டா இருக்கிறது? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல தான் நம்ம உடைக்க வேண்டியது நிறைய என்ன சொன்னா, லா பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. பெற்றுக்கொள்வதற்கு தடையும் இல்லை. நிலைத்திருப்பதற்கு தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பெறுறதுக்கே அதை கொண்டு போயிட்டோம். For receiving, you don't need all these things. உங்களுக்கு receiving is only by faith. It is given unto you. கிறிஸ்துவை அவர் கொடுத்தபடினாலே, சம்பூரணமா எல்லாம் அவருக்குள் இருக்கிறபடினாலே, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். ஆனா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துல நிலைத்திருப்பதற்கு தான் அவன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழணும். உண்மையாய் வாழ வேண்டும். Praise the Lord. Hallelujah. It's not about receiving. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதனால நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையை சொல்லலாம். ஆனா என் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பயத்தோடு நடுக்கத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். And I can lose my salvation. என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போகலாம். ரட்சிப்பை பெற்றது இலவசம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இலவசம். இயேசுவை விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்த பொழுது இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். பிள்ளையா மாறியாச்சு. எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் என் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு தான் என்ன பண்றாரு? அவரையே பிடித்துக் கொள்ளணும். அதே போலதான் ஆசீர்வாதமானது. பெற்றுக்கொள்ள எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையுமே ஆண்டவர் வைக்கல. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் சகல பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகையால் you can just take it. புரியுதா உங்களுக்கு? நிலைத்திருப்பதற்கு தான் நம்ம வந்து பாடுபடும். ஆமா. You receive. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை மேல் கிருபை. அப்ப இது கிருபை மேல் கிருபை என்று சொன்னா கிரியையினால் அல்ல. ஆமென். என் கிரியையினால அல்லவே அல்ல, கிருபையினாலே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4 அதிகாரத்துல 19 வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Praise the Lord. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம், நல்லா பாருங்க, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. Praise the Lord. See, that is the richness of God. Richness of God. புரியுதுங்களா? அவர் ஐஸ்வரியம். So much of love, so much of lavishness. அவ்வளவு அன்பு நம்ம மேல என்ன பண்றான்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குறைவுகள் எல்லாம் மகிமையில நிறைவாக்குகிறார். நல்லா பாருங்க. That's why Christ. When you use the word, when you look at Jesus, இயேசுன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது ஞாபகத்துக் கொள்ளுங்க. அது என்ன தெரியுமா? அது அர்த்தம், என் குறைவுகள் எல்லாம் அவருக்குள் நிறைவாக்கப்படுகிறது. ஆமா. That's why you have to come into the Lord. கிறிஸ்துவுக்குள், in Christ. Praise the Lord. So look at it. Don't look at yourself outside him. புரியுதா? அவர் தனித்து பார்க்காதீங்க. உன் பலவீனங்கள் இருக்குதா, உள்ள ஓடுங்க. That's his presence. When you enter the presence, what do? Trade. Learn to trade with Jesus. உங்களுடைய பலவீனங்களை அவர் கையில கொடுத்துட்டு அவருடைய பலனை எடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. சம்பாதிக்க தெரியல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க தெரியல, இந்த குறைவா இருக்கிறீங்களா? ஓடுங்க அங்க. என்ன பண்ணுங்க? ட்ரேட் எடுத்து கொடுங்க. நம்ம மண்டையில என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்னது? நல்ல வேலை இல்லை உனக்கு, ஆமா, வீடு இல்ல, வாசல் இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. இன்ஃபர்மேஷன். Don't go by information. Praise the Lord. அப்படி வசனம் சொல்லல. கிறிஸ்துவை கொடுத்தது எதற்கு? குறைவுகளை எல்லாம். எனக்கு சுகமாய் வாழ தெரியல, என்ன பண்ணணும்? Go there. உன் பலவீனங்களை, உன் சுகவீனங்களை எடுத்து அங்க கொடுத்துட்டு அவர் சுகத்தை எடுங்க. That's what the presence is all about.
See, learn to trade with God. Praise the Lord. What is cross? சிலுவை என்ன? சிலுவையில அவர் என்னுடையதெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடையதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். That's what has happened on the cross. A divine exchange. கிறிஸ்துவின் நீதிகளை, கிறிஸ்துவுடைய பலத்திலே, கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்திலே, கிறிஸ்துவுடைய பலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு பிதாவோட கூட ஒப்பராக்கப்பட்டிருக்கிறோம், பிதாவோட பேசுகிறோம், அப்படி பரிசுத்த ஸ்தலத்துல போய் நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? Because of Christ. அம்மா இரத்தம் நம்ம மேல் இருக்கிறபடினாலே அப்படி சரீரத்தின் மூலமாய் நமக்கு அவர் புதிதான ஜீவனான மார்க்கத்தை உண்டு பண்ணபடினாலே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமா, தைரியமாய் கிருபாசன தண்டையில வருகிறோம். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு இன்னும் தியானிங்க. I'm running through. Praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். Praise the Lord. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. At the least all blessings. அம்மா உடைய சுகம் எங்க இருக்கு? up there. அதனால்தான் when you enter the presence, receive. உடைய பலவீனம் எங்க இருக்குது? In His presence. அதனால்தான் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஆமென். Praise the Lord. அதனால்தான் என்ன, learn to reject things. இன்ஃபர்மேஷன்ல வர எல்லாத்தையும் இந்த புலன்கள் கொண்டு வரது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க. It's not from above. இல்ல. Praise the Lord. புரிஞ்சுக்கணும் நீங்க. சிம்சோனை ஆண்டவர் அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணல? புரியல. அவருடைய 5 புலன்கள் சொன்ன காரியத்துக்கு தான் போய் விழுந்து போய் இழந்து போனான். யோசேப்பு இருக்கிறான். அதே நடந்தது யோசேப்புக்கு. அந்த ஸ்திரீ அதை செய்கிறார். அப்ப என்ன சொல்றான்? என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? He was focused on God. The information is revelation from above. Not on the information. நல்ல வாழ்க்கை, நல்லா இருக்கிறோம், எல்லாமே இருக்குது, யாருக்கு தெரிய போகுது? No. ஏன்னா இது இல்ல நான் வந்தது. ஒரு போத்திபார் வீட்டுல வேலை செய்யறதுக்கு வரல. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு நல்ல ஆளு நல்ல ஆட்கள் சொல்லிட்டு போறதுக்கு வரல. தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்றி முடித்து பரலோகத்துல போய் நான் நிக்கணும். அசென்ஷன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் குடியிருக்க போறதெல்லாம் என்ன சொல்றது? இட்டர்னிட்டி. நித்திய காலமா இருக்க போறது அங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். அங்க போகும் பொழுது I must have a testimony. ஹalleluya. இங்க மனுஷருக்கு முன்பாக அல்ல, அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நிற்கணும். அவர் என்னை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே. See, that's the blessing. அதான் இயேசு நமக்கு முன்பாக அவர் ஓடினார். முதற் பேரானவர் எல்லாம் முடித்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டு எல்லா அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நம்மை அமர வைத்து இருக்கிறார். Hallelujah. That's the blessing. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Praise the Lord. Glory to God. Now moving into the fullness of blessing. Okay? Let's move into that. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசுவானவர் பரிபூர்ணமானவர் என்பதை அறிந்து கொண்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? We will move a little deeper. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொல்றாரு சொன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகணும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God wants us to be filled with the fullness of God. தேவனுடைய பரிபூரணத்தினால் நிறையப்படும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப என்ன பிரச்சனை?
யூ ஹேவ் டு வாக் டீப்பர். இப்போ அந்த இவங்க வந்தாங்க, குஷ்ரோகிகள் வந்தாங்க 10 பேர். சொலமாயினுச்சு ஆசிரியரை காமிச்சாங்க, 9 பேர் போயிட்டாங்க. அப்படியே ஒருத்தர் திரும்ப வந்தார். அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா பிசிக்கல் ஹீலிங் வாஸ் ஓகே, சரீர பிரகாரமான சுகம் வந்தாச்சு, ஓகே ரைட். ஆனா அவங்க என்ன சொல்ல டீப்போ மான் அப்ப சொல்றாரு ஆசிரிச்சாரு. சோ இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா டீப்போ மான். ஒருவேளை அந்த என்ன சொல்றது ஹிஸ்டரி எடுத்து தேர்னா என்ன பாத்தீங்கன்னா ரசிக்கப்பட்டோம். ஏன்னா எப்பவுமே நிறைவு பேசி அனுப்புவார், நிறைச்சித்தது. Done for you. Praise the Lord. ஏன்னா they just went for the shallow. மேலானது ஆனதுக்கு வரல, அறிவு கெட்டா தேவனுக்குள்ள வரல, கர்த்தருடைய பரிபூரணத்துக்குள்ள வரல. அந்த வாலிபன் வருகிறான் ஐஸ்வர்யவான், வித்து தரித்திர கொடுத்து எப்படி மாட்டா வர முடியல. ஏன்னா ஐஸ்வர்யம் தான் அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஆசீர்வாதம். இயேசுவை பிடிக்க எல்லாம் ரைட்டு, ஆனா அவனுக்கு என்ன பண்ண முடியல, ஆழத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா ஆழத்துக்குள்ள வரணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா வேலைக்காக. இந்த 5 புலன்கள் உங்களுக்கு என்ன பண்ணாது, கொடுக்கிற எதுவும் வந்து ஆழத்துக்குள்ள கொண்டு போகாது. You cannot go deeper because when you go deeper you have to release everything. ஆமா, தன் தாயாவது, தன் தகப்பனையாவது, தன் மனைவியாவது, பிள்ளைகளாவது, சகோதராவது, சகோதரியாவது, ஆடு மாடுகள், வீடு, எல்லாம் லைனா லிஸ்ட போட்டார் ஆண்டவர். அவனை என்னை காட்டில அதிகமா நேசிக்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல, எனக்கு சீஷனா இருக்க முடியாது. டீப்பர் உங்களுக்கு நிறைவுக்குள்ள போகணும்னா நிறைவுல போகணும்னா விலைக்கரை செலுத்த வேண்டியதா இருக்கிறது. அதனால இன்னைக்கு நிறைய இல்லை. எனது இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க, 5 புலன்கள் சொல்றதெல்லாம் முடியாது. என் பிள்ளை, ஏன் இது, அது அது இது, என் வீடு, என் வாசல், என் பேரன், என் பேத்தி, ஆமா அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்ன தெரியுமா, பரலோகம் போறதை பத்தி அந்த இடத்துக்கே போகல, கர்த்தருடையது. அங்க போகும்போது என்ன, you feel so bad. You had a wonderful experience on this earth. இந்த பூமியில அவரை ருசித்து அனுபவிக்க கர்த்தர் எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தும் ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு you feel so bad to think of that. ஆமா, many people traded. எத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த மகிமையை. அதனாலதான் அந்த ஒரு பாட்டு அன்பேல உதய முடிச்சுட்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை வெற்றிட மாட்டேன். They don't understand their calling. தன் அழைப்பை அறியல. இந்த பூமியில தேவன் அவன் கொண்டு செய்ய திட்டம். யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களையும் என்னையும் தனக்காக, தனக்கு வேலை செய்யும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப நிறைய கம்பெனி வந்துச்சு, அந்த நாட்கள்ல சில கம்பெனி தான் இருக்கும். டிவிஎஸ் கம்பெனிங்க இருக்கிற கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆகும். லேலேண்ட் இருக்கும், எம்ஆர் தான் ஃபேமஸ். நீங்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு சொல்லி காத்திருந்த நாட்கள் ஒரு சில பேர் போகுது. ஆமா, சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த இருதயம் எப்படி இருக்கும்? என்ன சொல்றாங்க, டிசி ஐ ஒர்க் இப்போ வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐ ஒர்க்கிங் ஃபார் த கவர்மெண்ட், ஐ ஒர்க்கிங் ஃபார் த சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வேலை செய்ய எப்படி இருக்கும்? பெருமை சொல்றது. இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்க வந்து என்னன்னா வெளியில நின்று போயிடும், வெளியே நின்று உள்ள போகும், உள்ள போகும். அந்த ருசியே வேற, அந்த அனுபவமே வேற, அது கிடைக்காது. அப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இருதயம் வந்து அந்த அன்புல எனக்காக எனக்காக இப்ப நம்ம சொல்றோம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பாருங்க. இந்த அன்பு உள்ள போங்க, இந்த அறைக்குள்ள போங்க, அந்த உறவுக்குள்ள போங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், பார்த்து 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 உங்களுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு எத்தனை சத்துருடைய காரியங்களுக்கு விடுவிச்சு, எத்தனை பேர் எழும்பும் போது அவங்க காரியங்கள் வாய்க்காம பண்ணி
உங்க காரியம் மாத்திரம் வாய்க்க பண்ணி உங்களை பாதுகாத்து எல்லாத்துலயும் கனம் உள்ளவங்களா நம்ம நினைச்சுக்கோம். இது வரலையேன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணா தெரியுமா, அதை கொடுத்தா நம்ம அழிஞ்சு போறது தெரிஞ்சு கொடுக்காம பாதுகாத்து ஒன்னு நீங்க போய் பாருங்க, அந்த அன்புக்குள்ள போங்க. ஏன்னா சொல்றது வெறும் உங்களுக்கு தேவையா இருக்கும். அழுகைய தவிர இப்ப தெரியாது அதுக்குள்ள போனீங்கன்னா. ஏன்னா பார்த்து 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 பண்ணுவார். அவரை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை, அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அதுதான் எப்பவுமே வெளிப்புறத்தை பார்க்காது. இப்படி 5 புலன்கள் சொல்லுகிற இன்ஃபர்மேஷன் எடுக்காதீங்க, வேண்டாம். கேட்டுட்டு ஒரு ரெவலேஷன், I am a blessing. ஆமா, change the atmosphere. சூழ்நிலை மாத்துங்க. சூழ்நிலை மாத்தணும் ஞாபகத்துக் கொள்ளுங்க. அநேக வேளையில பரத்துல இருந்து அப்படி இறங்கணும்னு பார்க்கணும். இல்ல, பரத்துல இருக்கிறவர் நம் மூலமா தான் செயல்படுவார். இப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் சேர்ந்ததுக்கு. எத்தனை மண்டையில போட்டுக்கிறேன், நிறைய மண்டைகளை போட்டுக்கணும். அவர் செய்யறதுக்கு தாராளமாய் அவர் செய்வதற்கு என்ன பண்ண மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். இடம் கொடுக்க பாருங்க, வாங்கப்பா. நீங்க சொன்னீங்க நான் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் ஆகி நான் எல்லா சாப வெளியாகும். ஆமா, எல்லாம் வருவோம் மாட்டோம், எல்லாம் குழப்பம் ஓடணும். பிகாஸ் I am a blessing. Oh glory to God. Oh ஷதலலபக்க. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். Oh glory to God. நன்றி ஆண்டவரே. அப்ப சகல பரிபூர்ணம். இரண்டாவது பாருங்க, இன்னொரு யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Praise the Lord. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா fullness of joy. ஆமென். பரிபூர்ண நிறைவாயிருக்கும்படி, fullness of joy. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த காரியம் சொல்ற இவைகளை உங்களுக்கு சொன்னேன். முன்னாடி இருக்க வசனங்களை போய் வாசிச்சீங்கன்னா என்னன்னா கனி கொடுக்கறத பத்தி பேசுவார். நீங்க அவர் நாமத்துல எதை கேட்டாலும் செய்வார். அப்படியே சமாதானம் இருக்கும். முன்னாடி இருக்க வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது. நல்லா பாருங்க, அப்படி கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிலைத்திருப்பீர்கள், என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எப்போ? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் சொல்றதுல இல்ல, கைக்கொள்றது. என் பிதா எப்படி கம்பேரிசன் பாருங்க, என் பிதாவுடைய கற்பனைகளை நான் கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. Look at the comparison. Praise the Lord. மண்ணினால உண்டாக்கப்பட்ட நமக்கு எங்க கொண்டு போற, தன்னோடு தன் பிதாவிற்கு உறவோட கூட நம்ம கொண்டு போறார். ஏன்னா பிதா நம்மை உண்டாக்கினது உறவுக்காக. Praise the Lord. நம்ம இப்ப களிமண்ணை பார்க்கல, கிறிஸ்துவனுடைய சாயலாய் காண்கிறார். ஆமென். Praise the Lord. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் என்னுடைய அன்பில நிலைத்திருக்க என் கற்பனை கை கொடுங்க. அதான் சொல்ற, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்றேன். நிறைவுக்கு போங்க. சும்மா இயேசுவை தெரியும் சொல்லி அதோ நின்றாதீங்க. Get into the fullness. Into the fullness of God. Praise the Lord. நிறைவு. அப்பதான் மற்றவங்களுக்கு நீங்க ஊத்த முடியும். இந்த நிறைவு இருந்தா என்ன நடக்கும் சொன்னா, போகும் இடமெல்லாம் மாறும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 8-10 நம்ம அதை வாசிக்க வேண்டாம், நம்ம ஏற்று பார்த்தாச்சு. ரோமர் 15-13 போயிடலாம். 13 போயிடலாம். ரோமர் 15-13. பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி
நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம். பை ஃபெய்த், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை பை ஃபெய்த் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிரப்பும். அதுதான் விசுவாசம். ஏன்னா தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்றீங்க. அவன் கர்த்தர் விசுவாசம். அடுத்தது ஃபுல்னஸ் பாருங்க. 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் எல்லா நற்கிரியைகள் சகலவித நற்கிரியை பெருகுகிறாங்க. So the next is fullness at all times, in all things. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு என்னவா? கிருபை, சகலவித கிருபை பெருக பண்ணுவார். நம்ம என்ன பார்த்தோம்? அவர் அந்த பரிபூர்ணத்துல இருக்கிறபடினால நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். So it is a gift உங்களுக்கு. எல்லாவற்றிலும் எப்பொழுதும். அப்போ get into that. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அதுக்குள்ள போங்க. அத பேசுங்க. இந்த மகிமைக்குள்ள, ஆமென், இந்த வாழ்க்கைக்குள்ள போங்க, பேசுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? தடைகளை உடைங்க. லிமிடேஷன்ஸ் உள்ள வைக்காதீங்க. மைண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது கேட்காதீங்க. வாட் இட் சேஸ். நோ நோ நோ. Get into the revelation of God. வசனம் இருக்கு. அவர் சம்பூரணம். புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகினால நீங்கள் அந்த சம்பூரணத்துக்கு நேரா போங்க. சகலவித சந்தோஷத்திலும், புரியுதா உங்களுக்கு? சகலவித சமாதானத்திலும் நிரப்பப்படுங்க. எப்பொழுதும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருகுங்க. Jesus is the blessing. புரியுதா உங்களுக்கு? Get into the fullness now. புரியுதா? ஏன்னா நீங்க என்ன இருக்குன்னா அதிகர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆறுதல் அடை செய்யறாங்க. சரி, ஆறுதல் அடை செய்யறது பரவாயில்ல, அது ஒரு பகுதி. புரியுதா உங்களுக்கு? நிறைவுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அநேகருக்கு ஆறுதலாய் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபையானது நிறைவுக்குள்ள போனாதான் உலகமானது ஆறுதல் பட முடியும். இன்னைக்கு சபையே ஆறுதல் 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 இருந்தா உலகத்தை யார் ஆறுதல் படுத்துவது? லேர்ன் பண்ணுங்க. சம்பூர்ணத்துக்குள்ள போங்க, நிறைவுக்குள்ள போடுங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள போனீங்கன்னா சும்மா போயிட்டு வந்துடாதீங்க. ஜெபம் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க. பை ஃபெய்த், பை ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷம் வந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. Oh, thank you, Holy Spirit of God. Fullness in all things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் எல்லாமே ஞாபகத்தை கொள்ளுங்க. ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? ரைட். மார்க் 9:23. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் இல்ல 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாருங்க. ஃபெய்த். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு நல்லா வருது. விசுவாசம் எல்லாம் கூடும். அப்போ நீங்க விசுவாசத்துல பெருகும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற யாவும் பெருக ஆரம்பிக்கும். You are changing everything. இதுவரைக்கும் அது வெட்டாந்தரையா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப விசுவாசத்துல நீங்க கடந்து போகும் பொழுது அந்த வெட்டாந்தரையா நீர் தடங்களாக மாறும். உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பெருகும் பொழுது உங்களை சுற்றி உள்ள எல்லா காரியமும் பெருக ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கணும். ஆமென். சுற்றி உள்ளதெல்லாம் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்துல வந்து என்ன ஒவ்வொரு நாளும் faith. சரிங்களா? உங்க விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்கிறாரு. இயேசு is your blessing. அப்படி விசுவாசம் இல்லை சொல்ல கூடாது. விசுவாசம் தொடர்ந்து முடிக்கிட்டு ஓடி போங்க. பிரச்சனைகளை ஜெபம் பண்ணும்போது விசுவாசிங்க. தேவத்துல எதை கேட்டுக்கொண்டீங்களோ அதை பெற்றுக்கொண்டு விசுவாசிங்க. அப்பொழுது என்ன நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே வைக்கிறேன்.
Start manifesting. புரியுதா உங்களுக்கு? வெயிட் பண்ணாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் 5 புலன்கள் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. விசுவாசத்துல புரியுதா உங்களுக்கு? செயல்பட ஆரம்பிங்க. புரியுதா உங்களுக்கு? செயல்படுங்க, பேசுங்க. பேசும்போது இப்படி this is how it should be. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த faith ஆபரேட் பண்ணும்போது என்னன்னா என்ன காரியங்கள் உங்களுக்கு வரும் சொன்னா பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல you just wish things இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நம்பிக்கை இதுக்குள்ள போயிட்டு விசுவாசம். புரியுதா? இதெல்லாம் என்ன பண்ணும் சொன்னா தடை பண்ணும். எல்லாமே இப்படி மாறலாம், இப்படி மட்டும் இருந்தா உங்களுக்கு கர்த்தர் மட்டும் வந்து இறங்கி செஞ்சாருன்னா இது விசுவாசமே இல்லை. இதனால என்ன பண்ணும்? ஃபெய்த் நீங்க ஆபரேட் பண்ணவே முடியாது. ஃபெய்த் இஸ் சம்திங் where you believe you operate. ஆமா, 2 பேர் 3 பேர் நடுவில் இருக்கு, கூடும் பொழுது நடுவில் இருப்பேன்னு சொன்னாருன்னா you believe he is there, and when you believe he is there, then walk with the same method. அதே செயல்படுங்க. அவர் இருக்கிறார் என்றால் அவரோடு கூட பேசுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா, கூப்பிட குரலுக்கு சமமா இருக்கிற கர்த்தர் என்று சொன்னா நீ கூப்பிடும் பொழுது என்ன விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் என்ன சமயமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர் என்று சொன்னா ஆபத்து நாட்களில உங்களுக்கு தெளிவா இருக்கணும், அவர் என் அனுகூலமான துணை. அவருடைய தலைமுறையால் குணமானேன் என்று சொன்னா குணமானே விசுவாசிக்கிறோம். அவர் நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரர் என்று சொன்னா அவருடைய ஐஸ்வர்யன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? Don't wait for the information. Don't wait. Go by revelation. வெளிப்பாட்டுல போங்க, வெளிப்பாட்டு அறிவுல போங்க, விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு சில காரியங்களை முடிக்க விரும்புகிறேன். என்ன சொன்னா இந்த விசுவாசத்துல போகும்போது ரொம்ப முக்கியமானது. பேதுருடைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நம்ம புரியுறதுக்காக. பேதுருவானவன் அதோட நீரே ஆனால் என்னை வர சொல்லும். அவர் வர சொன்ன மாற்றத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே அவன் என்ன பண்ணான்? இறங்கினான். சரியா? அவன் இறக்கும் போது என்ன பண்ணான்? இயேசுவை பார்த்தான். இதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெய்த். விசுவாசத்துல எப்பொழுதுமே என்ன பண்ணுச்சுன்னா இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம். வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கூடாது. காற்றையோ அல்லது கொந்தளிக்கிற கடலை சூழ்நிலைய பார்க்கவே கூடாது. இன்ஃபர்மேஷனை எடுக்கவே கூடாது. சொல்லுதான் சொன்னோம் இல்லை. This is the truth and this is what it is. இதுதான் சத்தியம், ஆகினாலே இதுதான் என் வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார், ஊற்று கண் அங்கே இருந்தது. கண் திறக்கப்படாத வரைக்கும் அவன் சொல்றார், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறான். நீங்க உங்களுடைய புலன்கள் 5 புலன்கள் சொல்றதுபடி போனீங்கன்னா நீங்க சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் அவ்வளவு கஷ்டத்திலையும் வேதனை போறீங்க. நீங்கள் ஆசீர்வாதம் என்பதையும் இயேசுவான உங்களுக்குள்ள இருக்க என்பது அவருக்குள்ள சகல சம்பூர்ணம் இருக்குது என்பதையும் நீங்க விசுவாசிப்பீர்களா? என்ன பண்றீங்க? அதன்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க, அதன்படி பேச ஆரம்பிப்பீங்க. சொல்லுவாங்க சில காரியங்களை மாற்ற கத்துக்கு சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. from small things விடாப்படியா இருங்க, விடாப்படியா இருங்க, கத்துக்குங்க. you learn lessons, then the next, then the next, then the next. grow your faith. விசுவாசத்தில் எழுப்ப 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 சுற்றி இருக்க சூழல் மாறிக்கிட்டே இருக்கும், சுற்றி இருக்க சூழல் மாறிக்கிட்டே இருக்கும். எனது விசுவாசம் மாம்சத்தில் உண்டானது இல்லை, இது பரத்திலிருந்து உண்டானது. ஏன்னா விசுவாசத்தை தொடங்குற முடிக்கிற கூப்பிடணும், அவரை கூப்பிடணும். எந்த ஒரு தலைமுறை அவரை கூப்பிடணும், அப்படி பிரச்சனை புரியுதா? புலம்புறதுக்கு இல்லை ஜபம், புலம்புறதுக்கு இல்லை, அவரோட பேசுவதற்கு. உங்களுக்கு நிறைய நேரங்களில் எந்த அளவுக்கு கொண்டு போய் சொன்னா
மனுஷனை போல கொடுக்கணும் ஆண்டவரை. அதுதான் கண்ணீரை துடைக்கணும். புரியுதா உங்களுக்கு? பலவீனமா இருந்தா தூக்கி விடணும். அதை சொல்லணும். எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்து உங்கள் ஓட்டத்துல ஓட பண்ணுவோம். அதுதான் பரிபூர்ணம். ஓட முடியல, சரியாயிட்டேன் இல்ல, எழுப்பி என் ஓட்டத்துல ஓடணும். அதான் பரிபூர்ணம். ஏன்னா என் ஓட்டத்துல ஓடாததுக்கு நான் சுகமா இருந்தாங்க, சுகமா இல்லை கேட்டேன். ரெண்டும் ஒண்ணுதானே. இதுதான் உங்களுக்கு arise, breakthrough, breakthrough. Because உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால அந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் எல்லாரும் இருக்கலாம். பிரைஸ். Thank you, Holy Spirit. Thank you, Jesus.